எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியேலை நோக்கி கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியேல், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். மகிமையான கர்த்தருடைய வார்த்தைகள். எசேக்கியேல் ஒரு அடிமையாக பாபிலோன் தேசத்தில் கொண்டு போகப்பட்டான். அவனுடைய நாட்களில் இஸ்ரவேல் சபை பாபிலோனில் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சார் அநேகரை சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டான். அங்கே காணப்பட்ட ஜனங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஒரு உலர்ந்த நிலையில் ஜனங்கள் காணப்பட்டார்கள். உலர்ந்து போன அனுபவம், ஆண்டவரை விட்டு தூரம் போன, ஒரு சோரம் போன, ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் இஸ்ரவேல் சபை பாபிலோனில் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் அமர்ந்தது. கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக்கினார் என்று 1வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கை எசேக்கியேலின் மேல் அமர்ந்தது. தொட்டுவிட்டு கடந்து செல்லவில்லை. கர்த்தருடைய கரம் அப்படியே எசேக்கியேலை ஆட்கொண்டதை, ஆக்கிரமித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேலை முழுவதுமாக he took control of him, அப்படியே ஆட்கொள்ளுகிறதை இந்த வசனம் கர்த்தருடைய கை எசேக்கியேலின் மேல் அமர்ந்தது என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்த பகுதி எசேக்கியேல் ஆவிக்குள்ளாகி என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தில் தான் கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பூரணமாய் கர்த்தருடைய ஆவியானவருக்குள் கடந்து செல்லும் போதுதான் கர்த்தருடைய ஆழங்களை கண்டுகொள்ள முடியும். இதத்திலே அநேக காரியங்களை நீங்கள் வாசித்திருக்க கூடும். சுவிசேஷகனாகிய பிலிப்புவை குறித்து நாம் பார்க்கும்போது ஆவியானவர் அவனை ஆக்கிரமித்தார். அது நிமித்தமாய் திடீரென்று ஒரு இடத்தில் காணப்பட்டான். மறுநாள் மறு மணி நேரம், மறு நிமிஷ நேரம் எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லும்படி ஆவியானவர் ரதமாய் மாறி அவனை கொண்டு சென்றார் என்று வசனம் சொல்லுகிறது. எலியாவை குறித்து நாம் வாசிக்கிற வேளையிலும் கூட அவனை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த வேளை ஒருவேளை ஆவியானவர் அவனை பர்வதங்களின் கொடுமுடியில் வைத்திருப்பார், இல்லை என்றால் ஏதாகிலும் பள்ளத்தாக்கில் மறைத்து வைத்திருப்பார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அப்படியாய் காணப்பட்டது. பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பரதேசி மட்டும் எடுத்துக்கொண்டு போய் அங்கே தேவனுடைய ரகசியங்களை எல்லாம் காட்டினார் என்பதாக பவுலை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானை குறித்து பார்க்கும்போது கூட வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு நாள் அவனை கர்த்தர் ஆவிக்குள்ளாய் மாற்றினார். அது நிமித்தமாய் பரலோக தரிசனங்களை அவன் அந்தந்த இடங்களில் கடந்து சென்றே பார்க்கிறவனாய் காணப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதுமாய் நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சாது சுந்தர் சிங் என்று சொல்லுகிற தேவ மனுஷன் நம்முடைய நாட்டில் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்தவர். இது பொதுவாய் அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, எசேக்கியேலை போன்ற
கர்த்தருடைய பாத்திரங்களுக்கு தான் ஆகுமா என்றால் அப்படி அல்ல. நாட்களிலும் நடக்கிறது. அவர் ஒருமுறை சென்னையில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அதற்காய் கடந்து செல்லும்படி அவர் ஒழுங்கு செய்திருந்தாராம். டெல்லிக்கு வந்த வேளையில் அவர் புறப்பட வேண்டிய ட்ரெயின் புறப்பட்டு விட்டது. ஆனால் அடுத்த குறிப்பிட்ட நாளிலே சென்னையில் அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கிலே சாது சுந்தர் சிங் காணப்பட்டார். ஆவியானவரே அவரை கொண்டு அங்கே சேர்த்தார் என்று அவரை குறித்து வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆவியானவர் முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஆவியானவருடைய ஒரு ஆழமான நிலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போதுதான் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு காட்டுகிறவராய் கூட காணப்படுகிறார். நாட்களிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய பூரண அபிஷேகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வாஞ்சிக்க வேண்டும். பூரண நிரப்புதலுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வாஞ்சிக்க வேண்டும். மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று ஆவியில் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசுவது என்பது 5ஆம் கிளாஸ் பிரைமரி பாஸ் பண்ண லெவல் தான். ஏமேன். அது உடனே நம்ம டாக்டரேட் எடுத்துட்டோம்னு நினைக்க கூடாது. ஏமேன். அதற்கு மேலாக எத்தனையோ நிலைகள் காணப்படுகிறது. ஆவியானவர் ஒரு மனுஷனை பூரணமாய் ஆக்கிரமிக்கும் போது தேவனுடைய சிந்தையை நாம் அறிந்து கொள்ளலாம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம், தேவனுடைய விருப்பங்கள் வாஞ்சிகளை அறிந்து கொள்ளலாம், அவருடைய இருதய துடிப்பு என்ன என்பதை நாம் பார்க்கலாம், ஜனங்களுடைய நிலைமை எப்படியாய் காணப்படுகிறது என்பதை கர்த்தர் காட்டுவார். அந்த நிலைக்குள்ளாய் கடந்து செல்ல நாம் வாஞ்சிக்க வேண்டும். எசேக்கியேல் ஒரு நாள் அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியாய் அவனை நிரப்பின வேளையிலே எங்கே கொண்டு சென்றார் என்றால் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தினார். ஆவியானவர் ஆக்கிரமிக்கும் போது பாரடைஸுக்கு எடுத்து செல்வார். எலும்புகள் உலர்ந்து போய் காணப்படுகிற துர்நாற்றம் வீசுகிற இடத்திற்கும் அவர் எடுத்து செல்லுகிற தேவன். பவுலை பரதேசிக்கு எடுத்து சென்றார். ஆனால் எசேக்கியேலை பாருங்க, பாவம், ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு அங்கே நிறுத்தினா என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், எசேக்கியேலே, நீ இந்த எலும்புகளை சுற்றி நட. ஆமென். எத்தனை முறை நடந்தார் என்று எழுதப்படவில்லை. எரிகோவை சுற்றி வரும்படி கர்த்தர் சொன்னார். எத்தனை முறை சுற்றி வந்தார்கள்? 7 முறை சுற்றி வந்தார்கள். இங்கே இவன் எத்தனை முறை இந்த எலும்புகளை சுற்றி நடந்தான் என்று எழுதப்படவில்லை. அவன் சுற்றி சுற்றி நடந்து பார்த்திருப்பான். அந்த எலும்புகளை பார்த்த வேளையிலே ஏமே அந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே எலும்புகள் 1 2 அல்ல, மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக எலும்புகள் மிக உலர்ந்த சூழ்நிலையில் காணப்படுகிற ஒரு காட்சியை அங்கே எசேக்கியேல் பார்க்கிறதை பார்க்கிறோம். நாம் அறிவோம், இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை. அந்நாட்களில் காணப்பட்ட இஸ்ரவேல் சபையின் ஆவிக்குரிய நிலைமையாய் இந்த காட்சி, இந்த தரிசனம் காணப்பட்டது. அநேக வேளைகளில் ஏன் இப்படிப்பட்ட உலர்ந்த நிலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிறோம் என்று யோசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் சபை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கடந்து செல்ல காரணம் என்ன? உலர்ந்த நிலைக்குள்ளாய் பாபிலோனில் அடிமைகளாய் கடந்து செல்லுவதற்கு காரணம் என்ன? 1 2 காரணங்களை சொல்லுங்களேன். யாராகில? கீழ்ப்படியாமை, பாவம், மீறுதல். எல்லாமே உண்மைதான். முக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீரோடு சொன்னார், கோபாக்கினை வரப்போகிறது. ஜனங்களுக்காய் கதறினான். ஆனால் ஜனங்கள் உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்கவில்லை.
அங்கே அநேக பொய் தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். அவர்கள் மேல் பூச்சாய் காயங்களை எல்லாம் பூசி, இப்படி ஒரு அழிவு வருவதே இல்லை, பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இங்கே எருசலேமின் மேல் யுத்தம் செய்யும்படி வருவதில்லை, ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போவதில்லை என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்னார். உண்மையாய் ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொன்னான், யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபுறம் பொய்யாய் ஜனங்களை மகிழ்விக்கிறபடி தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஜனங்கள் மனம் திரும்பும்படியா எரேமியா சொன்னான், கேட்கவே இல்லை. அவர்களுடைய இருதயங்கள் கல்லாய் மாறி போனது, அகம்பாவங்கள் அவர்களை ஆட்கொண்டதாய் காணப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் தன்னுடைய உண்மையான தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி நேபுகாத் நேச்சாருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விற்று போடுகிறவராய் காணப்பட்டார். இவன் கொள்ளையடித்துக் கொண்டு இவர்களை கைது செய்து கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு நேராய் அவன் கடந்து சென்றான். அங்கே இஸ்ரவேல் சபை ஆலயமும் இல்லை, ஆசாரியர்களும் இல்லை. ஆலயத்தில் கடந்து சென்று தொழவும் முடியவில்லை, பல பிரச்சனைகள். இப்படியாய் ஒரு சூழ்நிலை காணப்பட்டதுனால் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களுடைய நிலைமையானது ஒரு உலர்ந்து போன சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்றது. இது நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாய் காணப்படுகிற ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மெய்யாய் நாம் செவி சாய்க்காதவர்களாய் காணப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை செய்யாதவர்களாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை செய்கிறவர்களாய் காணப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாய் நாம் காணப்பட்டால், கர்த்தருடைய ஜனங்களோடு காணப்படுகிற ஐக்கியத்திலிருந்து பின்மாற்றத்திற்குள்ளாய் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்பட்டால், கர்த்தருடைய சபை ஒரு ஐக்கியமாய் ஒன்றாய் இல்லாமல் காணப்பட்டால், கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு உலர்ந்த நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுவோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இஸ்ரவேல் சபைக்கு எழுதப்பட்டவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்கள், அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய ஜனங்களை இப்படியாய் காணப்படும்படி அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அழைக்கவில்லை. நாம் உயிருள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், எழுப்புதலின் பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும், அனல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காய் மாத்திரம் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தவராய் காணப்படுகிறார். ஒருபோதும் குளிர்ந்து போன ஒரு நிலைக்குள்ளாய், ஒரு சோரம் போன நிலைக்குள்ளாய் பெயரை மாத்திரம் கிறிஸ்தவ பெயர்களை சூட்டி கொண்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டு காணப்படும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. எழுப்புதலின் பாத்திரங்களாய், எழுப்புதலின் கருவிகளாய், உயிரோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சையாய் விருப்பமாய் காணப்படுகிறது. ஆனால் பொல்லாத சத்துரு விரும்புவது என்ன? அவன் விரும்புவது எல்லாம் ஜனங்கள் ஒரு உலர்ந்த நிலையில் காணப்பட வேண்டும். ஜனங்கள் எப்படி ஆயிரம் எப்போதோ ஒரு முறை ஆலயத்திற்கு வந்து போவது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு வெறுப்போடு கடந்து வருவது, இப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் செய்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜனங்களை பிரிப்பது, இதெல்லாம் தான் பிசாசனுடைய தந்திரங்களாய், அவனுடைய வாஞ்சையாய், அவனுடைய விருப்பங்களாய் காணப்படுகிறது. ஜனங்கள் ஒரு உணர்வற்றவர்களாய், ஒரு எழுப்புதல் இல்லாதவர்களாய், கர்த்தரை சேவிப்பதில் ஒரு பேஷன் இல்லாதபடி காணப்பட வேண்டும் என்பதுதான் பொல்லாத சத்துருவின் திட்டங்களாய் காணப்படுகிறது. அவன் நாட்களில் அதை அவன் அக்கம்பிளிஷ் செய்கிறவனாய் கூட காணப்படுகிறான். நிலைமைகளை பார்க்கும் போது, நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்க்கும் போது இது உண்மை என்பது தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளுகிற காரியங்களாய் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் 3வது வசனத்தின்படி ஆண்டவர் எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறதை பார்க்கிறார்.
ஆமென். ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். துவக்கத்தை முடிவிலிருந்து பார்க்கிறவர், முடிவை துவக்கத்திலிருந்து பார்க்கிறவர். எலும்புகள் உயிரடையுமா உயிரடையாதா என்பதை கர்த்தர் ஏற்கனவே அறிந்தவராய் காணப்படுகிறார். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். மரித்து போன சிறுவனை உயிரோடு எழுப்பினார். அடக்கம் பண்ணுவதற்காய் கொண்டு வந்த வாலிபனை பாடையை தொட்டு எழுப்பினார். 4 நாளாகி போய் நாறி போனவனையும் அவர் உயிரோடு எழுப்பினார். அவரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லோரையும் உயிரடையும்படி செய்ய முடியும். ஆகிலும் எசேக்கியேலை பார்த்து, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஒரு வார்த்தையை கேட்டார். எசேக்கியேலே, இந்த எலும்புகளுக்கு ஏதாகிலும் நம்பிக்கை உண்டா? இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட வேளையில எசேக்கியேல் அவனுடைய பார்வையில் சான்ஸே இல்லை. ஆனால் மறுபுறம் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். மனுஷ பார்வையில், மனுஷ கண்களின் மூலம் நாம் பார்த்தா, மனுஷ சிந்தையில் பார்த்தா சான்ஸே இல்லை. ஜனங்கள் மீண்டும் எழுப்புதல் அடைந்து கர்த்தரை சேவிப்பது என்பது இயலாத காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேல் சபை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்பதை எசேக்கியேல் அறிந்திருந்தான். ஆகையால் தான் சொன்னான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நீர் மாத்திரம் அதை அறிவீர் என்பதாக அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரால் எல்லாம் கூடும். எலியாவின் நாட்களில் ஜனங்கள் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தார்கள். காலையில் ஆராதனை கர்த்தரை சேவித்தார்கள், சாயங்காலம் பாகாலை பலிபீடத்தில் சேவித்தார்கள். எம்மதமும் சம்மதம் என்பதாய் ஜீவித்துக் கொண்டு காணப்பட்டார்கள். பேரளவுதான் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்று சொல்லி காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை குந்தி குந்தி நடக்கிற ஜனங்களாய் கண்டார். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை உருவாகுமா என்று கர்த்தர் யோசித்த வேளையில் எலியாவை அனுப்பினார். எலியா, கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தான். அவ்வளவுதான். கர்த்தருடைய அக்கினி அவனுடைய வார்த்தையின்படி, அவன் கேட்டதின்படி பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கினது. அந்த வேளையில் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்த ஜனங்கள் கண்டு பரலோக அக்கினியின் வல்லமையை கண்டு அவர்கள் ஆண்டவரே, கர்த்தரே தெய்வம் என்பதை அறிக்கையிட்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உண்டானது என்று வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறோம். ஒரே நாளில் குந்தி குந்தி நடந்த ஜனங்கள் எழுப்புதல் அடைந்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை பிடித்து கொல்லுவதற்கு எலியா தீர்க்கதரிசி உதவுகிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் எல்லாம் கூடும். இதுபோல பெர்சிய சாம்ராஜ்யத்தின் நாட்களில் ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனி ஒரு நம்பிக்கை உண்டா? எருசலேமில் ஆலயம் கட்டப்படுமா என்றெல்லாம் யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வேளையில் தான் திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் ஒரு புறஜாதியான ராஜா, கோரேஸ் ராஜா, அவனுடைய ஆவியில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். அவ்வளவுதான். அவனுடைய ஆவியில் ஒரு உற்சாகத்தை கட்டளையிட்டார். ஜனங்களை ஆலயத்தை கட்டும்படி வேண்டிய அத்தனை காரியங்களையும் கொடுத்து அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். எசேக்கியேல் ஆகியால் தான் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நீர் அதை அறிகிறவராய் காணப்படுகிறேன். அப்போது 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது எசேக்கியேலுக்கு ஒரு அசைன்மென்றை கர்த்தர் கொடுக்கிறார். நீ செய்ய வேண்டியது எல்லாம் இவைகள் தான். நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் முறை, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, நீங்கள் எழுப்புதல் அடைந்து,
நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று கட்டளையிட்டார். கர்த்தர் எசேக்கியேல் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லும்படியாய் இங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறார். எழுப்புதல் என்பதே எழுப்புதலை கட்டளையிடுகிறவர் கர்த்தர். எழுப்புதலின் காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். நம்ம எத்தனை பிளான்கள் திட்டங்களை போட்டாலும் ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டாலும் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு தேசத்தில் ஒரு சபையில் ஒரு ஆத்துமாவுக்குள் உயிர் மீட்சியை கொண்டு வருகிறவர் கர்த்தராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் காணப்படுகிறது. அந்த ஜீவ வார்த்தையை பேசுகிற வேளையிலே அங்கேதான் ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை மாத்திரம் சொல் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையிலே எசேக்கியேல் என்னத்தை செய்தான் என்பதை நாம் அறியலாம். எசேக்கியேல் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆண்டவர் என்னத்தை சொன்னாரோ அதன்படியே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒன்றையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. எசேக்கியேல் கர்த்தருடைய வாயாய் காணப்பட்டான், அவ்வளவுதான். ஆண்டவர் என்னத்தை சொல்லும்படியாய் சொன்னாரோ அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிற ஒரு கருவியாய் காணப்பட்டான், அவ்வளவுதான். எப்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை மாத்திரம் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமோ அங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிற நோவாவை பார்த்து ஆண்டவர் என்னத்தை கட்டும்படியாய் சொன்னார்? பேழையை கட்டும்படியாய் சொன்னார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னத்தை கட்டளையிட்டாரோ என்ன மாதிரியை காட்டினாரோ அதன்படி நோவா பேழையை கட்டினார். அதன் நிமித்தமாய்தான் தண்ணீர் வந்த வேளையில் பேழை உயர்ந்தது. தண்ணீர் உயர உயர பேழை உயர்ந்தது. தண்ணீர் மலைகள் பர்வதங்களை எல்லாம் மூடிற்று. இருந்தாலும் கர்த்தர் சொன்னபடி கட்டின பேழையானது அது உயர்ந்து கொண்டே இருந்தது. அது அமிழ்ந்து போகவில்லை. பேழைக்குள்ளாய் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாப்பாய் காணப்பட்டார்கள். உயர்ந்ததன் காரணமே கர்த்தர் சொன்னபடி செய்ததுனா. நோவா தன்னுடைய ஓன் ஐடியாவில் ஓன் முயற்சியில பிளான் எல்லாம் போட்டு பெரிய டிராயிங் எல்லாம் போட்டு அவன் பேழையை கட்டியிருந்தால் நாட்களில் மழை பெய்த வேளையில் இந்த பேழையானது அழிந்து போயிருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னபடி செய்ததுனாலே அப்படியே நடந்தது. இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். மோசேயிடம் ஆண்டவர் சொன்னார், நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு, நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கட்டு, நான் என்னத்தை சொன்னேனோ அதன்படி ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய். மோசே என்ன செய்தான்? அப்படியே செய்தான். அவனுக்கு என்ன மாதிரியை கர்த்தர் காண்பித்தாரோ அதன்படி மோசே செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கடந்து செல்லுகிற வேளையிலெல்லாம் கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிறைத்து வைத்திருந்தது. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மகிமை எப்போதும் தங்கி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தில் எப்போதும் வெளிப்பட்டது. கர்த்தருடைய ஜனங்களை விசாரிக்கும்படி அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். காரணம் கர்த்தர் சொன்னபடி செய்ததினால்தான். இன்னும் சாலமோனுடைய ஆலயத்தை குறித்தும் வேதம் அதே தான் சொல்லுகிறது. தாவீதுக்கு கர்த்தர் என்ன மாதிரியை காண்பித்தாரோ அந்த மாதிரியின் படியே அவனுடைய குமாரனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். ஆகையால் தான் ஆலய பிரதிஷ்டை வந்த வேளையில், ஆண்டவரே உம்முடைய கண்களும் செவிகளும் இங்கே திறந்திருக்கட்டும், எங்கள் கூப்பிடுதலை எல்லாம் கேளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த உடனே நான் அப்படியே செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, பிரதிஷ்டையின் நாளில் கர்த்தருடைய வல்லமை சாலமோனுடைய தேவாலயத்தில் இறங்கினது. ஆசாரியர்கள் நிற்க கூடாமல் போய்விட்டது.
எல்லோரும் ஆமென் கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாய் ஜனங்கள் ஆமென் அங்கே நின்றார்கள் என்பதாக ஒரு மகிமையான அனுபவத்தை அந்த ஆலய பிரதிஷ்டையிலே கண்டார்கள் என்பதாய் வேதத்தின் வாயிலாய் நாம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறார். இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களில் கர்த்தர் நமக்கு என்னத்தை சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நம்மே கொண்ட நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்திற்கு ஏற்ற வண்ணம் இந்நாட்களில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த வேளையிலேயே, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது, உன் வார்த்தையை பேசிக் கொண்டிருந்த வேளையிலேயே என்ன நடந்தது? ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஆமென். அவன் வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் உரைத்து கொண்டிருந்த வேளையிலேயே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இது போன்ற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கொர்நேலியுடைய வீட்டிற்கு போ என்று சொன்னார். பேதுரு சொன்னா, ஐயோ, நான் புறஜாதிகளோடு இதுவரை ஐக்கியம் கொண்டதே இல்லை, அவர்களோடு புசித்ததும் இல்லை, அவர்களோடு உறவு கொண்டதும் இல்லை, அவர்களோடு நான் ஐக்கியமாய் காணப்பட்டதும் இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை எல்லாம் காட்டினார். 3 கூடைகளை எல்லாம் கர்த்தர் அனுப்பினார். சம்பவங்களை நாம் அறிவோம். அதன் பின்பாய் பேதுரு கர்த்தருடைய சத்தத்தின்படி கொர்நேலியுடைய வீட்டிற்கு கடந்து சென்றான். அங்கே கடந்து சென்ற வேளையில் அவன் என்னத்தை செய்தான்? வசனங்களை பேசினான். பேசிக் கொண்டிருந்த வேளையிலேயே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அத்தனை பேரையும் கர்த்தர் ஆட்கொண்டார் என்பதாய் நாம் அங்கே வாசிக்கிறோம். அதுபோல இங்கே நாம் வாசிக்கிற வேளையிலே இவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன பிரகாரம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலேயே ஒரு இரைச்சல் உண்டானது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நான் முன்பு சொன்னது போல ஜீவன் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் எல்லாவற்றையும் செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் காண்கிறவைகள் அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வந்து வல்லமையில் இருந்து தோன்றினதாய் காணப்படுகிறது. இங்கே எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலேயே ஒரு இரைச்சலை கர்த்தர் அனுப்புகிறதை பார்க்கிறார். ஒரு காரியத்தை நான் தெளிவாய் அறிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும் இது ஒன்று சேர்ந்துதான் செல்லும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படாத ஒரு இடத்தில் ஆமென் அந்நிய பாஷை என்றெல்லாம் சொல்லி கூவி ஆமென் சத்தங்களை போட்டு பெரிய ஆமென் காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட்டால் கடைசியில் பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. அது வெறும் வெண்கலம் எழுப்புகிற ஒரு ஓசையை போல காணப்படும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும் அது ஒன்றித்தே செல்லுகிறதாய் காணப்படும். அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த இடத்தில் வசனம் ஆழமாய் காணப்படுகிறதோ அங்கேதான் ஆவியானவருடைய வல்லமையும் சரியாய் காணப்படும். இல்லை என்றால் ஆவியானவர் மாத்திரம் எல்லாம் செய்கிறார் என்றால் கடைசியில் அந்த ஆவி எந்த ஆவி என்று நாம் சோதித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சபையை கண்டுபிடிப்பதன் ஒரு வழியுமாய் கூட காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இவை இரண்டும் இணைந்தே செல்லுகிறதாய் காணப்படுகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே இவன் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலேயே ஒரு அசைவு உண்டாகிறது. ஒரு இரைச்சலின் சத்தம் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இரைச்சலை அனுப்புகிற தேவன். தாவீது நாட்களிலும் கூட ஆண்டவர் என்னத்தை சொன்னார்? தாவீதே, இந்த இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் ஒளித்துக் கொண்டிரு. திடீரென்று ஒரு நாள் ஒரு நேரத்தில் முசுக்கட்டை செடியின் நுனி அசைய உனக்கு முன்பாய் ஒரு இரைச்சலை நான் அனுப்புவேன்.
இந்த இரைச்சல் உனக்கு முன்பாய் கடந்து செல்லுகிற வேளையில், முசுக்கட்டை செடியின் நுனி அசைந்து கொண்டிருக்கிற வேளையில், நீ உன் எதிரிகளுக்கு விரோதமாய் கடந்து செல்லு, எதிரிகளை எல்லாம் வீழ்த்துகிறவனாய் காணப்படுவாய் என்று கர்த்தர் சொன்னார். தாவீது அந்த வேலைக்காய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வேலைக்காய் காத்திருந்து, வேலை வந்தவுடனே எதிரிகளின் மேல் அவன் விழுந்தான், எல்லா எதிரிகளையும் வீழ்த்தினான் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். மேல் வீட்டறையில் அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லோரும் காத்திருந்தார்கள். கர்த்தர் ஏற்கனவே வார்த்தையை கொடுத்திருந்தார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் பலத்த காற்று வந்தது. ஒரு பெரிய இரைச்சலின் சத்தம் வந்தது. இடி முழக்கம் போன்ற பெரிய சத்தங்கள் எழும்பினது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். இடம் முழுவதும் அசைகிறதாய் காணப்பட்டது. அதுவரை நெறிந்த நாணல்களாய் மங்கி எரிகிற திரிகளாய் காணப்பட்டவர்கள் எல்லோரும் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள் என்பதாய் வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் பேசிக் கொண்டிருந்த வேளையிலேயே ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்குகிறதை பார்க்கிறார். இந்த அசைவானது எந்த கல்லான இருதயங்களையும் உடைக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் மேல் ஒரு அசைவை இப்பொழுது அனுப்புகிறவராய் காணப்படுவாரே என்றால், இதுவரைக்கும் பின்மாற்றத்திற்குள்ளாய் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உயிர் மீட்சி அடைவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவு இப்போது சபையின் மேல் ஊற்றப்படுகிறதாய் காணப்படுமே என்றால், இரு நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்கிற எல்லா அனுபவங்களும் இப்போது மாறும். கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய ஆவியானவருடைய வல்லமையை இப்பொழுது ஊற்றுகிறவராய் காணப்படுவாரே என்றால், ஆண்டவரை சேவிப்பதிலேயே ஒரு வித்தியாசத்தை சபை இப்பொழுது காணும். ஆமென். ஆண்டவர் ஒரு இரைச்சலை அனுப்புகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஓ, பின்மாற்றத்திற்குள்ளாய் உலர்ந்து போன சூழ்நிலைகளுக்குள்ளாய் காணப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவை உண்டாக்குவார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியமாய் காணப்படும். நாட்கள் நம்முடைய தேசங்களை எல்லாம் குறித்து நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, எங்கள் தேசம் உலர்ந்து போன சூழ்நிலையில் காணப்படுகிறது, ஒரு அசைவை உண்டாக்குவீராக, ஜனங்கள் நடுவில் ஒரு அசைவை உண்டாக்குவீராக என்று கதறி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இந்நாட்களில் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிற தேவனாய் கூட காணப்படுகிறார். அசைவு இரைச்சல் உண்டானது. உடனடியாய் எலும்புகளுக்குள்ளாய் ஒரு அசைவும் உண்டாயிற்று என்று அதே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறார். உடனே அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன? எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. இன்னொரு எலும்போட சேரல. எந்தெந்த எலும்புகள் எந்தெந்த சரீரத்திற்குரியதாய் காணப்பட்டதோ எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது விராளமான ஒரு வார்த்தை. ஒரு மனுஷனாய் காணப்படலாம், அவனுக்குள்ளாகவே பல பிரிவினைகள் காணப்படும். அவனுக்குள்ளாகவே பிரிந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். அவனுக்குள்ளாகவே ஒரு டிவைடட் ஹார்ட், ஆண்டவரை சேவிப்பதில் ஒரு சிங்கிள் மைண்டட்னஸ் இல்லாமல் காணப்படும். அவனுக்குள்ளாகவே 1000 கேள்வி காணப்படும். அவனுக்குள்ளாகவே ஆலயத்திற்கு போகணுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி, தலைவலியா இருக்கு எதற்கு ஆலயத்திற்கு போகணும் என்ற ஒரு கேள்வி, குளிராய் காணப்படுகிறது ஏன் அங்கே போக வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அவனுக்குள்ளாகவே பல பிரிவினைகள் இந்நாட்களில் காணப்படுகிறது. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரிவினைகளை உருவாக்குகிறவன் பொல்லாத சத்துரு. பிரிந்திருக்கிற இடத்தில் பிரிந்திருக்கிற உள்ளத்தை ஆளுகை செய்கிறவன் பொல்லாத சத்துருவாய் காணப்படுகிறான். வேதத்தில் தெளிவாய் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரிவை உண்டாக்கி அதில் மகிழுகிறவன் தான் பொல்லாங்கனாய் காணப்படுகிறான். ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனுக்குள்ளாக நாட்கள் எலும்புகள் ஒன்று சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அடுத்ததாய் ஒரு தனி மனிதனுக்குள்ளாய் மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்திற்குள்ளாகவே
ஆமென். ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதாம் சொன்னான், இவளன் முக்கியமான வார்த்தையை விட்டுட்டீங்களே, எலும்பின் எலும்புமாய் காணப்படுகிறாள். அல்லேலூயா. மாம்சத்தின் மாம்சமாய் எலும்பின் எலும்புமாய் காணப்படுகிறார். ஆமென். நாட்களில் அநேக குடும்பங்களை பாருங்கள். ஆமென். உண்மையாய் எலும்பின் எலும்பாய் இணைந்து காணப்படுகிற எலும்புகளாய் நாம் காணப்படுகிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பம் சமாதானமாய் காணப்படவில்லை என்றால் இந்த சபை சமாதானமாய் காணப்படுவது கடினம். இந்த குடும்பத்தின் சமாதானமின்மை அது சபையில் கூட பிரதிபலிக்கிறதாய் அநேக வேளைகளில் காணப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆமென். குடும்பங்கள் என்று எலும்பின் எலும்பாக காணப்பட வேண்டும். எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது போல குடும்பத்திற்குள்ளாய் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்திற்குள்ளாகவே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்து, ஆமென், பிள்ளைகளாய் புருஷன் மனைவியாய் ஜெபித்து ஒருவருக்கொருவர் ஆமென் கனம் பண்ணி சந்தோஷமாய் நாட்களில் ஒன்று சேர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். குடும்பங்கள் ஆமென் ஒரு பிரிவினையின் சூழ்நிலையில் கடந்து சென்றால் ஆமென் அதனுடைய எஃபெக்ட் ஆனது அநேக வேளைகளில் சபையில் தெரிகிறதாய் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளின் நாட்களில் ஆமென் குடும்பங்கள் ஒரு எழுப்புதலுக்குள்ளாக ஆண்டவரை சேவிப்பதில் ஆமென் ஒரு பேஷன் நமக்குள்ளாக நாட்களில் காணப்படட்டும். எலும்புகள் அசைந்தது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது என்பதாக வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாட்களில் குடும்பம் கர்த்தருடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்களைப் போல நமக்கொத்த பாக்கியங்களை பெற்ற ஜனங்கள் வேறே யார்? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆமென் நம்முடைய கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பாக்கியங்களை பெற்ற நம்மால் கூட அநேக வேளைகளிலே பிரச்சனைகளினூடாய் கடந்து சென்று ஆமென் கடைசியில் சபைக்குள்ளாய் கூட அது பிரதிபலிக்கிறதாய் காணப்படும். கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தருடைய சபை மாசற்றதாய், கரையற்றதாய், பிழையற்றதாய், குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆகையால் நாட்களில் குடும்பத்தின் பிள்ளைகள் எலும்பின் எலும்பு என்று நினைத்து ஒன்றித்து சேர்ந்து சந்தோஷமாய் ஆமென் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? இதுவரைக்கும் எசேக்கியேல் பேசி சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். 8வது வசனத்தில் அவன் பார்த்து கொண்டிருக்கேன், அடுத்து என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி எலும்புகளின் அசைவை கண்டான். எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்கிறதை கண்டான். அடுத்து அவன் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகள் உண்டாயிற்று. அடுத்ததாய் நரம்புகள் உண்டாயிற்று என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஏமேன் மெடிக்கல் சயின்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் எத்தனை மைல் நீளத்தில் நரம்பு இருக்கான்? யாராகிலும் சொல்லுங்க. எங்கேயோ வாசிச்ச ஒரு நினைவு தான். 900 சொல்லுங்க 970 மைல்ஸ் நீளத்தில். வேற டாக்டர்கிட்ட கேட்போமா? நரம்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யா தெரியல. எங்கேயோ வாசித்த ஒரு நினைவு. நரம்புகள் உண்டாயிற்று என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானி இந்த நரம்புகளுக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்தான். பிரசங்கி 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் மரிக்கும் போது என்ன நடக்கும் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு மரிக்கும் போது நரம்புகள் எல்லாம் கட்டு விடும். வெள்ளி கயிறு என்பதாய் எழுதப்பட்டிருப்பது நரம்பு மண்டலத்தை குறித்து எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது.
இந்த நரம்புகள் செய்கிற காரியம் என்ன? இந்த நரம்புகள் தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு கொசு அமர்ந்தால் கூட உடனடியாய் மூளைக்கு சொல்லும், ஆமென், கொசு அமர்ந்திருக்கிறது. மூளை உடனாய் கரத்திற்கு கட்டளையிடும். கரம் துரிதமாய் கடந்து செல்லும். ஒரே அடியில கொசுவை நசுக்கிடுவோம். இந்த நரம்பு மாத்திரம் இல்லைன்னு வைங்க, ஆமென், எலியே வந்து சாப்பிட்டாலும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆமென். ஆகையால் தான் இந்த நரம்பு மண்டலம் மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கனெக்டட் வித் பிரெயின், ஆமென், கனெக்டட் வித் ஹெட். நரம்பு மண்டலம் எல்லாம் தலையோடு மூளையோடு கூட ஒரு தொடர்புடையதாய் காணப்படுகிறது. ஆமென். சபைக்கு தலை யார்? இயேசு. ஆமென். சரீரம் தான் சபை. அந்த சரீரத்தில் அவயவங்கள் தான் நாம் ஒவ்வொருவராய் காணப்படுகிறோம். ஆமென். நரம்புகள் உண்டாயிற்று என்பதாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ரிலேஷன்ஷிப் இஸ் ரெஸ்டோர்ட். ஆண்டவரோடு கூட காணப்பட்ட அந்த ஒரு தொடர்பானது ஆமென் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அசைவுகள் உண்டானால் மாத்திரம் போதாது, கர்த்தரோடு தலையோடு கூட ஒரு உறவு அது சரியாய் காணப்பட வேண்டும். சபையே, கர்த்தர் தான், இயேசுதான் சபையின் தலை. அல்லேலூயா. அவரோடு கூட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சரியான உறவுகள் எப்போதும் காணப்பட வேண்டும். நாம் பாடினோமே, உயிரை காட்டிலும் மேலானவர், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க நாட்களில் நாம் பழகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒருபோதும் வெளியே போக நாம் முயற்சிக்கவே கூடாது. ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற ஒரு வாழ்க்கை அது எப்போது குழியில் விழுகிற ஒரு வாழ்க்கை என்பது நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரை விட்டு தூரம் போக போக மரணம் எப்போது சம்பவிக்கும், அடுத்த நிமிஷம் நித்திய அக்கினி கடலிலே நாம் எப்போது போவோம் என்பதை அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையால் தான் இயேசுவோடு கொண்ட உறவானது அது நித்தியமாய் உறுதியானதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னா, என் வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷன், கண்மலையாகிய என்மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு அவன் உறுதியாய் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு மாளிகையாய் கட்டிடம் போல் காணப்படுவான். அலைகள் அடிக்கலாம், காற்றடிக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆமென், என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஆனால் ஒன்றும் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவானது சரியாய் காணப்படுமே என்றால் சூழ்நிலைகள் எதுவாய் காணப்பட்டாலும் பரவாயில்லை, ஒருபோதும் ஒன்றும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆகையால் தான் பவுல் சொன்னான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பஞ்சமோ, பட்டினியோ, மரணமோ, நாசமோசமோ எதுவோ ஒன்றும் என்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்காது என்பதை நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் நிச்சயித்தது மாத்திரமல்ல, கடைசியில் சிரச்சேதம் பண்ணி தன் ஜீவனை கொடுக்கிற மட்டும் அவன் அதில் உறுதியாய் காணப்பட்டான். ஏமே நாட்களில் ஆண்டவரோடு கூட காணப்படுகிற உறவு எப்போதும் சரியாயிருக்கட்டும். அதுதான் ஒரு எழுப்புதலின் வழி. அதுதான் ஒரு சபை எழுப்புதலை அடைவதற்கு காரணமாய் காணப்படுகிறது. ஆமென். ஆண்டவரோடு சபையாகிய நமக்கு அவரை உண்மையாய் மனப்பூர்வமாய் நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் தான் நாம் கூடி வரும்போதெல்லாம் ஆண்டவர் சந்தோஷத்தோடு நம் நடுவில் வருவார். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல், எலும்புகள் மேல் நரம்புகள் உண்டாயிற்று, அடுத்ததாய் மாம்சம் உண்டாயிற்று. வெறும் எலும்புகளும் நரம்புமாய் இருந்தா ஒரு மனுஷனுடைய தோற்றம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. பார்க்க சகிக்கவே சகிக்காது. ஆமென். மனுஷன் என்று சொல்ல முடியாது. அடுத்ததாய் மாம்சத்தை உருவாக்குகிற கர்த்தர். ஆமென். உன்னத பாட்டை வாசிக்கிற வேளையிலே மணவாளன் மணவாட்டியினுடைய உரையாடலை நாம் அங்கே வாசிக்கிற வேளையிலே மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ந்து ஆமென் ஒவ்வொரு காரியங்களை குறித்து வர்ணிக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அதுபோல மணவாட்டி மணவாளனாகி இயேசுவின் மேல் மகிழ்ந்து ஒவ்வொரு
ஏமேன். ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களை குறித்து வர்ணித்து எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆபரணங்கள் பூண்ட உன் கன்னங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது, ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து எவ்வளவு அழகாயிருக்கிறது, பாதரட்சிகள் போட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஏமேன். இது என்னத்தை குறிக்கிறது? ரிலேஷன்ஷிப் தான். அது ஒரு ஏமேன், ஒரு பேஷனேட் ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு கூட அந்த உறவு காணப்படுகிற உறவானது ஒன்று நம்மை பிரிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப். மணவாளன் மேல் காணப்படுகிற, மணவாட்டிக்கு காணப்படுகிற அன்பானது நம்மை ஒருபோதும் ஒரு காரியங்களினாலும் பிரிக்க முடியாத ஒரு உறவை குறித்து எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. பேசியர் 5வது அதிகாரம் வாசிக்கிற அறிந்த ஒரு நல்ல அதிகாரம். அதிகாரத்தில் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவானது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? புருஷனுக்கு மனைவிக்கும் உரிய ஒரு உறவு. இந்த உறவானது ஆமென், வேதம் சொல்லுகிறது ஒரு மிஸ்ட்ரி. இந்த ரிலேஷன்ஷிப் அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி, ஒரு ரகசியமாய் காணப்படுகிறது என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தாம் கர்த்தருடைய சபை. கர்த்தர் பேரில் கொண்ட அந்த உறவானதும் கூட அது ஒவ்வொரு நாளும் வளருகிறதாய் காணட்டும். ஏமே, நாம் கூடி வரும்போது மணவாளனாகிய இயேசுவை தரிசிக்கிறவர்களாய் காணப்படுவோம், அவரை வர்ணிக்கிறவர்களாய் காணப்படுவோம், அவருடைய அழகில் மயங்குகிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய பொன்முகத்தை கண்டு, அவருடைய சாயலை கண்டு திருப்தியாகிறவர்களாய் காணப்படுவோம். ஏமேன். அவருக்கொத்த அழகுள்ளவர் யார்? அவர் 1000 10,000ங்களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் பூரண அழகுள்ள ஆண்டவர். அவரை தரிசிக்கும் போது, அவருடைய அழகில் மூழ்கும் போது மற்ற எல்லாம் குப்பைகளாய் தெரியும். மற்ற எல்லாம் ஒன்றும் மேன்மையாய் ஒருபோது நமக்கு தெரிவதில்லை. நரம்புகள் உண்டானது மாத்திரமல்ல, மாம்சமும் உண்டாயிற்று. அடுத்ததாய் தோலினால் மூடுவேன் என்று அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. நரம்புகள் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஏமே, ஒரு வசனத்தை வேதத்திலே வாசிக்கும் போது வாசியுங்கள் அந்த வசனத்தை. 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் காணப்படுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், தோலினால் நான் மூடுவேன். ஏமே, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பினால் மூடப்பட்டவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை நாட்களில் எழுப்புதல் அடைய வேண்டும் என்றால் எலும்புகள் ஒன்று சேர்வது மாத்திரமல்ல, அவைகள் மேல் நரம்புகள் உருவாவது மாத்திரமல்ல, அழகுபடுத்தும்படி மாம்சம் தோன்றுவது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கு மேலாய் அன்பு நம்மை மூடுகிறதாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நாம் அநேக காரியங்களை வாசிக்கிறோம். ஏமே, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. நான் சத்தமிடுகிற வெண்கலம் போல் காணப்படுவேன். ஏமே, இன்னும் வாசிங்க 2-3 வசனங்களை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் காணப்பட்டாலும்
ஓ எல்லா ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக ஆமென் சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தால் பெரிய விசுவாச வீரனாய் காணப்பட்டாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு தீமை செய்யாது பொல்லாப்பு செய்யாது என்றெல்லாம் சொல்லி அன்பை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக விசுவாச, நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றில் அன்பே பெரியது என்று சொல்லி அங்கே அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சபையை கல்வாரி சிநேகம் மூட வேண்டும். கர்த்தருடைய அன்பு மூட வேண்டும். இந்த அன்பு நம்மை மூடுகிறதாய் காணப்படுமே என்றால் ஏமேன் உலகளாவிய ஊழியங்கள், உலகளாவிய சபை, ஏமேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் சரி, ஏன் அவைகள் பெரிதாய் வெளிப்படுகிறது என்றால் இந்த அன்பை குறித்த சரியான ஒரு தரிசனம் நமக்குள்ளா இல்லை. நம்மை கர்த்தருடைய அன்பு மூடி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய அன்பு நம்மை இடைகட்டி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய அன்பில் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளாய் இல்லாததினால்தான் அநேக வேளைகளில் சின்ன சின்ன காரியங்கள் கூட குழப்பங்களை, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. நாட்கள் கர்த்தருடைய அன்பினால் கர்த்தருடைய சபை இடைகட்டப்பட்டதாய் காணப்பட வேண்டும். சபையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் காணப்படுகிறது. ஆண்டவர் ஊழியர்களை குறித்து சொல்லும் போது என்னத்தை சொல்லுகிறார்? எபிரேயர் 13:17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஆண்டவர் இங்கே சொல்ற அந்த ஒரு வார்த்தை அநேக வேளைகளில் நாம் அதனுடைய அர்த்தமே அறிவதில்லை. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. ஆமென். உங்களுடைய சோலுக்கு, உங்கள் ஆத்துமாக்களுக்கு. ஆத்துமா தான் நான் அடிக்கடி மெசேஜ் கொடுக்கும் போதெல்லாம் சொல்றது உண்டு. வெளியே காண்பதெல்லாம் மண், மண் மண்ணுக்கே போகும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும். ஆத்துமா தான் நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. ஆத்துமா தான் இன்னர் பர்சனாலிட்டி. ஆத்துமா தான் உள்ளான மனுஷன். ஆத்துமா தான் ஒரு மனுஷனை மனுஷனாய் காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அந்த ஆத்துமாக்களுக்கே உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு மேலான பணி. ஆண்டவர் அதை குறித்து சொல்லும் போது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு ஆத்துமாவுடைய மதிப்பு ஒரு தராசிலை நீங்கள் ஒரு புறத்தில் வைத்து மறுபுறம் உலகத்தில் காணப்படுகிற உங்களுடைய அத்தனை ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், எஜுகேஷன், அழகு எல்லாவற்றையும் மறுபுறத்தில் வைத்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் எது விலையேற பெற்றது? ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் உங்களை நடத்து. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு கனமான ஒரு பொறுப்பை கர்த்தர் கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே என்றால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவான். ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறதுனாலே சந்தோஷத்தோடு செய்யும்படி, அந்த வேலையை சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சந்தோஷத்தோடு செய்தால்தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். துக்கத்தோடு செய்தால் ஆசீர்வாதமாய் காணப்படாது என்று அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சபையில் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஒரு பகுதி காணப்படுகிறது. அதுபோல உடனின்று ஊழியம் செய்கிற ஜனங்கள் கர்த்தருடைய அன்பினால் நிறைந்த பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பணி என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அதன் நிமித்தம் நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே ஒழிய யாரோ கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஒருபோதும் அந்த சிந்தையை தரித்தவர்களாய் நாம் காணப்பட்டால் ஆண்டவர் உள்ளந்திரியங்களை பார்க்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஓ கல்வாரி அன்பு நம்மை நெருக்கி ஏவுவதனால் ஊழியம் செய்ய வேண்டும்.
ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவர் பேரில் கொண்ட அன்பு நிமித்தம் வாஞ்சிக்கிறவர்களாய், தேடுகிறவர்களாய், நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே ஒழிய ஒரு வாரம் வரலன்னா பாஸ்டர் கூப்பிடுவார், ஏமேன், அதுவே ஒரு பெரிய தொந்தரவு, அது நிமித்தமாகிலும் எப்போதாவது போய் தலையை காட்டிடுவோம்னு சொல்லி வந்தா அது ஆசீர்வாதமாய் காணப்படாது. ஆண்டவர் ஒரு சபை எழுப்புதல் அடைய வேண்டும் என்றால், ஏமே கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்புதல் அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பு நம்மை மூடுகிறதாய் காணப்பட வேண்டும். தோலினால் மூடப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியில் எல்லாம் உண்டாயிற்று, ஆவி இல்லாதிருந்தது. அப்போது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றார், ஆவியே நீ காற்று திசை நாலிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி, ஏமேன், எசேக்கியேல பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடி என்று 7வது வசனத்துல சொல்றாரு. 10வது வசனத்துல சொல்றாரு எனக்கு கற்பிக்கப்பட்டபடி. ஆகையால் தான் விலையேற பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. ஆகையால் தான் பல வருஷங்கள் கழிந்து போனது. இன்றும் எசேக்கியேலை குறித்து வாசிக்கிறான். எசேக்கியேல் ஒன்றை கூட்டி குறைத்து எழுதியிருப்பானே என்றால் எசேக்கியேலுடைய பெயர் வேதத்திலிருந்து எப்போதே கிறுக்கி போடப்பட்டிருக்க. இங்கே மீண்டும் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அவன் அப்படி செய்ததினால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாய் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஓ மகிமையான கர்த்தருடைய வார்த்தை! கர்த்தருடைய ஆவியானவர் எப்போது உயிரடையும்படி செய்வாரே என்றால், உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர வேண்டும், அவைகளுக்குள்ளாய் நரம்புகள் உருவாகிறதாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தசைகள் உருவாகுகிறதாய் காணப்பட வேண்டும். உறவுகள் உருவாகி அது ஒரு பலப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். கல்வாரி சிநேகத்தினால், அன்பினால் கர்த்தர் நம்மை மூடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் பிரவேசிப்பார், நமக்குள் பிரவேசிப்பார். அப்போது உயிரடைந்து காலூன்றி ஒரு பெரிய சேனையாய் நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இந்நாட்களில் நமக்குள்ளாய் பிரவேசிப்பாரே என்றால் நாம் உயிரடைவது நிச்சயம். நமக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் கடந்து வருவது நிச்சயமாய் காணப்படுகிறது. ஆவியானவர் அதை செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றால், ஒன்றித்து நின்றால் அவ்வளவுதான் பிசாசின் ராஜ்யம் விழும். பிசாசு நம்மை கண்டு பயப்படுவான். நாம் பிரிந்திருக்கிறவர்களாய் காணப்பட்டால் அவன் நம்மை துரத்த நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சபை ஒன்றித்து ஒரு சேனையாய் ஒரு காலில் நிற்குமே என்றால் எந்த பாதாளத்தின் வாசல்களும் ஜீவனுள்ள தேவனுடைய சபையை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோதும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ளது. ஒருபோதும் பாதாளம் வேதாளம் ஒன்றும் சபையை மேற்கொள்ளுவதில்லை. ஆனால் ஏன் சபை மேற்கொள்ளப்படுகிறது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் உயிர் மீட்சி அடையவில்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை எழுப்புதல் இல்லாமல் உலர்ந்து போய் அகம்பாவங்களினால் நிறைந்து மேட்டிமைகளினால் நிறைந்து தங்களுடைய தகுதிகளை மேன்மையாய் கருதி அதன் மூலமே ஆண்டவரை சேவிக்க பிரியப்படுத்த பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறதுனால் தான் இந்நாட்கள் கர்த்தருடைய சபை எழுப்புதல் இல்லாமல் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றித்து ஒரு சேனையாய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சபை இணைந்து நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதாய் காணப்படுமே என்றால் நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரிதாய் காணப்படும். ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய சபை சிறிய சபை என்று ஒன்றுமில்லை. எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் சபை என்பதாய் தான் காணப்படுகிறது.
50 பேர் இருந்தாலும் 50,000 பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அது சபையே ஒளியே. அது பெரிய சபை சிறிய சபை என்று ஆண்டவருடைய பார்வையில் இல்லை. ஜனங்கள் தான் பெரிய சபையில் மெம்பராய் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு விருப்பப்படுகிறவர்களாய் அதிலேயே ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைகிறவர்களாய் காணப்படுகிறார்களே ஒளியே, கர்த்தருடைய பார்வையில் அப்படி ஒன்றும் காணப்படவில்லை. நாட்களில் கர்த்தர் நாம் உயிர் மீட்சி அடைய வேண்டும், எழுப்புதல் அடைய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஒரு சேனையாய் நாம் எழும்பி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறவராய் காணப்படுகிறார். நாட்களில் நமக்குள்ளாய் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிடட்டும். ஒரு சேனையாய் நாம் நின்று கர்த்தருடைய பணியை இந்த தேசத்தில் செய்கிறவர்களாய், ஒரு எழுப்புதலின் பாத்திரங்களாய் நாம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எழுப்புதல் அடைவீர்களா? உயிரடைந்து உயிரோடு ஆண்டவரை சேவிப்பீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை இன்று செய்வார். நம்முடைய வாழ்க்கை எலும்புகள் ஒன்று சேரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நரம்புகளை கர்த்தர் உருவாக்குவார். ஆமென். மாம்சம் உண்டாக தோலினால் மூடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் பிரவேசிப்பார். நம் எழும்பி காலூன்றி ஒரு சேனையாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் சத்துருவின் வலையில் விழுந்து விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, அவனுடைய வஞ்சக வலைகளில் விழுந்து விடக்கூடாது, மறைவான கண்ணிகளில் விழுந்து விடக்கூடாது. ஆண்டவரே, பின்மாற்றத்திற்குள்ளாய் போய்விடக் கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடக் கூடாது. ஆமென், அல்லேலூயா. உண்மையுள்ள கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நாங்கள் வேறு பிரித்து அறிய பகுத்தறிகிற கிருபையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நமக்குள் பிரவேசிக்கிறவர். நாம் எழுந்து காலூன்றி ஒரு சேனையாய் நிற்கும்படி அவர் உதவி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தருடைய வல்லமை ஆலயத்தை மூடுகிறது. இப்போது ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளாய் அனுப்புவார். அல்லேலூயா. இந்நாட்கள் எழுப்புதலின் நாட்கள். அல்லேலூயா. சபை எழுப்புதல் அடைய வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சை, விருப்பம். அப்பா, எங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலின் தீயை கர்த்தர் அனுப்புவீராக. ஒரு எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் எங்கள் மேல் ஊற்றும் போடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? இப்போது ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம் நடுவில் அனுப்புவான். எல்லா உலர்ந்து போன சூழ்நிலைகள் மாறும், எல்லா பின்மாற்றங்கள் மாறும். ஆண்டவரை சேவிப்பதில் ஒரு அன்பு, ஒரு தாகம், ஒரு வாஞ்சை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாக அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தரை தேடுகிற சேவிக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல் நம்முடைய வாஞ்சையாய் தாகமாய் இந்நாட்களில் காணட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, எழுப்புதலை எங்களுக்குள்ளாய் அனுப்பும். வருஷத்தின் துவக்கத்திலேயே ஹல்லேலூயா, எழுப்புதலோடு சோர்ந்து போய் அல்ல ஆண்டவரே, தடுமாறி தடுமாறி அல்ல, உற்சாக மனதோடு உம்மை சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கும்படியாய் செய்வீராக. அல்லேலூயா. இரு நினைவுகளை கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து உலக மாம்சம் பிசாசு ஒன்றும் எங்களை பின்னுக்கு இழுத்து விடாதபடி முன்னேறி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உண்மையில் கொண்ட நேசம், அன்பு, காதலானது ஒவ்வொரு நாளும் இன்னும் வளர, இன்னும் அந்த நேசம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் அனல் கொள்ள, நேச மரணத்தை பார்க்கலும் வலிது என்று சொன்னீரே. நேச அக்கினி திரளான தண்ணீர்கள்
தேசத்தை அவித்து போடல் ஆகாது என்று சொன்னீரே. ஒருபோது கர்த்தர் பேரில் கொண்ட அன்பு எங்களை விட்டு எடுபடாதபடி கர்த்ததாமே எங்களை அனலுள்ளவர்களாய் வைத்தருளுவீராக. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளை இன்னும் அவர்கள் தியானிக்க, இன்னும் வார்த்தைகளில் வளர அப்பா உம்முடைய அங்கலாய்ப்பை, ஏக்கத்தை, விருப்பத்தை அறிந்து கொள்ள ஆவியானவர்களோடு நம் அதிகமாய் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.